ஹாய்ங்க, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மீ அண்ட் மில்க் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே சாம்பார், ரசம், வத்த குழம்புன்னு வச்சு போர் அடிக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஈஸியான மோர் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மோர் குழம்பு ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். 5 minutes தான் ஆகும். ஸோ எப்போ பார்த்தாலும் கிச்சன்லேயே இருக்கிறோன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி இது. ஸோ டக்கு நீங்கள் மோர் குழம்பு ரெடி பண்ணிட்டு கிச்சன்லேருந்து வெளில வந்துடலாம். அந்த மாதிரி ஈஸியான ரெசிபி தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் மோர் குழம்புல போடுறதுக்காக சௌச்சோ கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பூசணிக்காய், வெண்டைக்காய் எது வேணாலும் போடலாம். வெண்டைக்காய் போடுறதா இருந்தால் ஒரு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மோர் குழம்புல சேர்த்துக்கோங்க. பூசணிக்காய் சௌச்சோலாம் வந்து ஜஸ்ட் குக்கரில் ஒரு 2 விசில் வேக விட்டுட்டு மோர் குழம்புல சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நான் 2 விசில் விடுறதுக்காக குக்கரில் வச்சுருக்கேன் சௌச்சோவை. ஸோ இது குக்கரில் ரெடி ஆகிற நேரத்தில் வந்து நீங்கள் மோர் குழம்பை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க நம்ம மோர் குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கெட்டியான தயிர் வந்து 2 கரண்டி எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி தயிர் மத்த வச்சு நல்லா கடைஞ்சிருங்க. தயிர் வந்து திக்கா இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கடைஞ்சி வச்சிருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா லிக்யூடாக மோர் ஆக்கிட்டோம் பாருங்க. இப்போ இதில் வந்து தோரம்பருப்பை வந்து நீங்கள் ஒரு 2 hours மேலே ஊற வச்சுடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஊற வச்ச தண்ணியோட தோரம்பருப்பை போட்டுருங்க மிக்ஸி ஜாரில். இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் வந்து நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. அரைச்சதுக்கு அப்புறமா இதை வந்து அந்த மோரில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மோரோட. இப்போ நம்ம அரைச்சதை வந்து மோரோட மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதை கேஸில் வச்சிருங்க. கேஸ் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா கொதிக்கக்கூடாது, ஜஸ்ட் சூடானா போதும். டேஸ்ட்டுக்காக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம வேக வச்ச சௌச்சோவி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா கொதிக்கக்கூடாது, கொதிச்சா டேஸ்ட் மாறிடும். லைட்டாக சூடானா போதும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக வந்து கடுகு, கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சு கொட்டிடுங்க. ஸோ அவ்வளோதான், ஈஸியான மோர் குழம்பு ரெசிபி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.